ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஎன்ஏயு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபேஸ் 2 இது பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதாவது ஃபேஸ் 2 அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நாட் அலாட்டட்னு வந்திருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கிடைக்கும், மோஸ்ட்லி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலில் உங்களோட நேம் வந்துருச்சுனாலோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துச்சுனாலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேஸ் 2 அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிடைக்காதுங்க, ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கும் ஒன்றா வச்சுருக்காங்க, டிஎன்ஏயு ரெண்டுத்தோட கவுன்சிலிங்கும் சேமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரீசன். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணுறீங்க, ஓகேங்களா? ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணுறப்ப ஸோ உங்களுக்கு அதுவாங்கிற ஆப்ஷனில் இருக்கீங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு இதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒரு சீட் வேஸ்ட் ஆகிடும், அது வேறு யாருக்காவது போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கிறனால தான் ரெண்டு கவுன்சிலிங்குமே வந்துட்டு ஒன்றா வச்சுருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து நிறைய ஆப்சென்ட் ஆகுறாங்க. இது எந்த ரீசனுங்கிறது தெரியல. இன்கேஸ் அவங்க நினச்சிருப்பாங்களா ஃபேஸ் 2 வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிடைக்கும், ஃபேஸ் 1க்கு போகலன்னா அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் அப்படி கிடைக்காதுங்க. நீங்கள் ஃபேஸ் 1 போகலன்னா உங்களை வந்து ஆப்சென்டீஸில் தான் சேர்ப்பாங்க. உங்களுக்கு ஃபேஸ் 2 கண்டிப்பாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிடைக்காது. ஸோ அதனால் நிறைய ஆப்சென்டீஸ் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஜென்ரல் அகாடமிக் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 வர சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ் 2க்கு வரும். ஸோ இந்த சீட் அலாட்மெண்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகாமல் இருந்தீங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 சீட் அலாட்மெண்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் போகாமல் இருந்தீங்கன்னா வந்து ஆப்சென்ட்னு தான் கண்டிப்பாக வரும். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேஸ் 2 கிடைக்காது. ஃபேஸ் 2 யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ் 1 வந்து நாட் அலாட்டட்னு வந்திருக்கும்ல, ஃபஸ்ட்டு வந்து நாட் அலாட்டட்னு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஃபேஸ் 2. ஸோ இந்த ஃபேஸ் 1 இருக்கிறவங்க ஆப்சென்ட் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிறதாவே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, ஆப்சென்ட்னு தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் ரிலேட்டடாக வேணும்னாலும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.